இந்த வீடியோல வந்து நம்ம டிரான்சிஸ்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்துக்கினாலும், டிரான்சிஸ்டர் இல்லாம இருக்காதுங்க. டிரான்சிஸ்டர்னால தான் இவ்ளோ டெக்னாலஜிக்கல் டெவலப்மென்ட் ஆச்சு. ஃபோன், கம்ப்யூட்டர்ஸ், டிவி நீங்க எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வேணாலும் எடுத்துக்கங்க. கண்டிப்பா அதுல டிரான்சிஸ்டர் இருக்கும். டிரான்சிஸ்டர் வந்து கம்மியா ஹீட் டிசிபேட் பண்ணுங்க. மோஸ்ட்லி அதனால தான் டிரான்சிஸ்டர் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டிரான்சிஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்யூட்ட ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த மாரி கண்டிப்பா இருக்கும். இது டிரான்சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. நீட் எக்ஸாம்க்கு என்ன கேட்பாங்கன்னா, பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் அது பத்தி தான் கேட்பாங்க. இந்த பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் என்னன்னா 2 என் டைப் மெட்டீரியல் எடுத்துப்பாங்க. 2 என் டைப் மெட்டீரியலுக்கு நடுவுல ஒரு பி டைப் மெட்டீரியல சாண்ட்விச் பண்ணுவாங்க. அப்படின்னா நடுவுல இது வைப்பாங்க. இப்போ சாண்ட்விச் வந்து 2 பிரெட்டுக்கு நடுவுல சீஸ் வைப்போம்ல, அதே மாரி தான் 2 என் டைப் நடுவுல பி டைப்ப சாண்ட்விச் பண்ணுவாங்க. இத என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா, என்பிஎன் டிரான்சிஸ்டர். 2 பிஎன் ஜங்ஷன் டயோட்ஸ் இருக்கும் பாருங்க. இங்க ஒரு ஜங்ஷன் ஃபார்ம் ஆகும். இங்க ஒரு ஜங்ஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ 2 ஜங்ஷன் ஃபார்ம் ஆகும். பிஎன்பி டிரான்சிஸ்டரும் இருக்குங்க. 2 பி டைப் நடுவுல என் டைப்ப சாண்ட்விச் பண்ணுவாங்க. இது பிஎன்பி டிரான்சிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆல்மோஸ்ட் 2மே ஒரே மாரி தான் வொர்க் ஆகும். மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்க மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து நான் தின்னா டிரா பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து பெருசா டிரா பண்ணியிருக்கேன். ஒண்ணு வந்து கொஞ்சம் மாடரேட்டா டிரா பண்ணியிருக்கேன். இங்க இத எமிட்டர்ன்னு கூப்பிடுவாங்க. இது வந்து பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கலெக்டர்ன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அதே தான் எமிட்டர், பேஸ், கலெக்டர். எமிட்டர் எப்போதுமே பாருங்க ஹெவிலி டோப் பண்ணியிருப்பாங்க. ஹெவிலி டோப்டுன்னா பாருங்க ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு. நிறைய 15th குரூப் எலிமெண்ட்ஸை டோப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல இம்பியூரிட்டி அதிகமா இருக்கும். அதனால தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இங்க பேஸ் வந்து லைட்லி டோப் பண்ணியிருப்பாங்க. இது பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கலெக்டர்ன்னு சொல்லுவாங்க. இங்க தான் எலக்ட்ரான்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் கலெக்டர்ன்னு சொல்லுவாங்க. மாடரேட்லி டோப்டு. அவ்வளோ அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. மாடரேட்லி டோப் பண்ணியிருப்பாங்க. அதே தான் இங்கேயும். பிஎன்பிலையும் எமிட்டர் எப்போதுமே ஹெவிலி டோப்டுங்க. பேஸ் எப்போதுமே லைட்லி டோப், ரொம்ப கம்மியா டோப் பண்ணியிருப்பாங்க. கலெக்டர் வந்து மாடரேட்லி டோப் பண்ணியிருப்பாங்க. ஆனா சைஸ் பாருங்க, கலெக்டர் வந்து ரொம்ப வைடரா இருக்கும். ரீசன் என்ன சொல்லுவாங்கன்னா, அது கலெக்ட் பண்ணும். ஸோ இந்த ஏரியா வந்து அதிகமா இருக்கணும். எமிட்டர்ல இருந்து வர எலக்ட்ரான்ஸை கலெக்டர் வந்து கலெக்ட் பண்ணுங்க. அதனால இந்த ரீஜன் வந்து வைடரா இருக்கும். பேஸ் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ங்க. பேஸ் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். எமிட்டர் வந்து கொஞ்சம் வைடா இருக்கும். எமிட்டர் வந்து ஹெவிலி டோப்டு, ஆனா கொஞ்சம் வைடா இருக்கும். பேஸ் வந்து லைட்லி டோப், தின்னா இருக்கும். கலெக்டர் வந்து மாடரேட்லி டோப், ஆனா ஏரியா பெருசா இருக்கும். இப்போ நம்ம ஒர்க்கிங் ஆஃப் எ டிரான்சிஸ்டர் பார்க்கலாங்க. டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணணும்னா எப்படியானா அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்க டிரான்சிஸ்டரை ஒர்க் பண்ணணும். என்ன அந்த கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, எமிட்டரும் பேஸும் எப்போதுமே ஃபார்வர்ட் பயாஸா இருக்கணும். ஃபார்வர்ட் பயாஸா தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது எமிட்டர் பேஸ் ஒரு டயோடு தானங்க. இந்த எமிட்டர் பேஸ் டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பேஸ் கலெக்டர் எப்போதுமே ரிவர்ஸ் பயாஸை தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எமிட்டர் பேஸ் வந்து ஃபார்வர்ட் பயாஸ், டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகணும்னா ஃபார்வர்ட் பயாஸ்ல கனெக்ட் பண்ணணும். பேஸ் கலெக்டர் வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஸோ இங்க டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகணும்னா என்ன பண்ணுங்க? கண்டிப்பா பேட்டரி அட்டாச் பண்ணணும். பேட்டரியை எப்படி அட்டாச் பண்ணுவாங்க? ஸோ எமிட்டருக்கும் பேஸ்க்கும் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணணும். ஃபார்வர்ட் பயாஸ்னா என்னங்க? என் டைப் வந்து லோவர் பொட்டன்ஷியலுக்கும், பி டைப் வந்து ஹையர் பொட்டன்ஷியலுக்கும் கனெக்ட் ஆயிருக்கணும். இது பாருங்க இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பி டைப் வந்து ஹையர் பொட்டன்ஷியலுக்கும், என் டைப் வந்து லோவர் பொட்டன்ஷியலுக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. என் வந்து லோவர் பொட்டன்ஷியலுக்கும், பாருங்க பி டைப் வந்து ஹையர் பொட்டன்ஷியலுக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேஸும் கலெக்டரும் ரிவர்ஸ் பயாஸ்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரிவர்ஸ் பயாஸ்னா பி வந்து லோவர் பொட்டன்ஷியலுக்கும், என் வந்து ஹையர் பொட்டன்ஷியலுக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேஸ்க்கும் கலெக்டருக்கும், பேஸும் கலெக்டரும் இங்க ரிவர்ஸ் பயாஸ் பண்ணியிருப்பாங்க. இங்க என் டைப் வந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கும், பி டைப் வந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ங்க. ஸோ எமிட்டரும் பேஸும் ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கும். பேஸும் கலெக்டரும் ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயுங்க பிஎன்பி டிரான்சிஸ்டர்லையும் இதே தாங்க. எமிட்டரும் பேஸும் ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கணும். இது பி டைப் தானங்க. பி டைப் வந்து ஹையர் பொலாரிட்டிக்கும், என் டைப் வந்து லோவர் பொலாரிட்டிக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பேஸும் கலெக்டரும் ரிவர்ஸ் பொலாரிட்டில கனெக்ட் பண்ணும். பி டைப் வந்து லோவர் பொட்டன்ஷியலுக்கும், என் டைப் வந்து ஹையர் பொட்டன்ஷியலுக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி இருந்தால் தான் டிரான்சிஸ்டர் வந்து ஒர்க் ஆகுங்க. இப்போ டிரான்சிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகும்? எதுக்கு டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க. எமிட்டரும் பேஸும் எப்போதுமே ஃபார்வர்ட் பயாஸ்.
ஏன் ஃபார்வர்ட் பயாஸ்னா இங்க என்ன நடக்கும்னா எமிட்டர் வந்து எப்போதுமே ஹெவிலி டோப்டா இருக்கும். இங்க நீங்க மைனஸ் கனெக்ட் பண்ணதுனால இந்த எலக்ட்ரான் மேல ஃபோர்ஸ் இருக்குங்க. இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுங்க. எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த மைனஸை பார்த்து ரிப்பல் ஆயிட்டு எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்படி மூவ் ஆகிறதுனால என்ன நடக்கும்னா இந்த பிளஸ் இருக்குல்லங்க, இதுல வர சில எலக்ட்ரான்ஸை அதை அட்ராக்ட் பண்ணுங்க. இந்த ரீஜனை ரொம்ப தின்னா வைப்பாங்க. என்ன பண்ணும்னா இந்த மைனஸ் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுங்க. எலக்ட்ரான்ஸ் ஆக்சிலரேட் ஆகி ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணும். இந்த பேஸை வந்து ரொம்ப தின்னா ஏன் வைப்பாங்கன்னா, வைடரா ஏன் வைக்கலன்னா, மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஸ்பீட் ஹையா இருக்குங்க. இந்த பேஸை கிராஸ் பண்ணிட்டு இந்த சைடு போயிடும். அதுக்காண்டி தான் இந்த பேஸை வந்து ரொம்ப தின்னா வைப்பாங்க. ஏன் இந்த சைடு போகணும்னா, இங்க தான் நம்ம எலக்ட்ரான்ஸை கலெக்ட் பண்ணுவோங்க. கலெக்டர் சைடு தான் அவுட்புட் இருக்கும். ஸோ கலெக்டர் கிட்ட தான் இந்த எலக்ட்ரான்ஸை கலெக்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு இதுதான் அதிகமா வேணும். டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகணும்னா கலெக்டர் கரண்ட் அதிகமா இருக்கணும். இந்த பேஸ் கரண்ட் ரொம்ப கம்மியா இருக்கணும். இங்க அவ்வளவா கரண்ட் வரக்கூடாது. கலெக்டர்ல தான் கரண்ட் அதிகமா வரணுங்க. அதனால இந்த பேஸை வந்து ரொம்ப தின்னா வைப்பாங்க. அப்புறம் ஏன் லைட்லி டோப்டுனா சில எலக்ட்ரான்ஸ் அந்த ஹோல்குள்ள விழுந்துருங்க. அதனால தான் இது லைட்லி டோப்டா வைப்பாங்க. நிறைய ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் விழுந்துரும். நமக்கு எலக்ட்ரான்ஸ் வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி நடக்கக்கூடாது. நமக்கு கலெக்டர்ல நிறைய எலக்ட்ரான்ஸ் அங்க ரீச் ஆகணும். அதுக்காண்டி நம்ம பேஸை தின்னா வைக்கணும். இது லைட்லி டோப்டா வைக்கணும். அப்புறம் இன்னொன்னு கொடுங்க, இங்க எமிட்டருக்கும் பேஸ்க்கும் நம்ம ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணிருக்கோம்ல, இந்த பிளஸ் என்ன பண்ணும், இங்க வர எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணி இப்படி வர வைக்கும். அந்த பிளஸை விட நம்ம இங்க கனெக்ட் பண்றோம்ல, இந்த பிளஸ் வந்து அதிகமா இருக்கணுங்க. இந்த வோல்டேஜை இப்படி கூப்பிடுவாங்க VCB. ஏன்னா சிக்கும் பிக்கும் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த வோல்டேஜ் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா VEB. ஜென்ரலி அப்பதான் நிறைய எலக்ட்ரான்ஸை இந்த பிளஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும். இவன் அட்ராக்ட் பண்றதை விட இந்த பிளஸ் அட்ராக்ட் பண்றது அதிகமா இருக்கணும். அப்பதான் எலக்ட்ரான்ஸ் நிறைய ரீச் ஆகும். அப்பதான் நம்ம எலக்ட்ரான்ஸை கலெக்ட் பண்ண முடியும். நிறைய கரண்ட்டை பார்க்க முடியும். அதே மாதிரி தாங்க PNP டிரான்சிஸ்டர்லையும். PNP டிரான்சிஸ்டர்ல எமிட்டர் பேஸ் ஏன் ஃபார்வர்ட் பயாஸ்ல வச்சிருப்பாங்கன்னா, இந்த பிளஸ் வந்து இந்த ஹோல்ஸை ரிப்பல் பண்ணுங்க. இந்த ஹோல்ஸ் எல்லாம் இப்படி மூவ் ஆகும். இந்த மைனஸ் என்ன பண்ணும்னா சில ஹோல்ஸை அட்ராக்ட் பண்ணி இந்த சைடு வர வைக்கும். இந்த VEB வோல்டேஜ் விட இந்த VCB வோல்டேஜ் அதிகமா இருக்கணும். இந்த மைனஸ் ரொம்ப அதிகமா இருக்கணும். அப்பதான் இங்க இருக்கிற ஹோல்ஸை இந்த சைடு அட்ராக்ட் பண்ணும். நிறைய ஹோல்ஸ் வந்துச்சுன்னா நிறைய கரண்ட்டை நம்ம பார்க்க முடியும். கலெக்டர் சைடு வந்து நிறைய கரண்ட்டை நம்மளால பார்க்க முடியும். ஸோ இந்த ஹோல்ஸ் எல்லாம் இப்படி மூவ் ஆகுது இல்ல, அதனால இங்க என்ன கரண்ட் வரும்னா ஹோல்ஸ் ஆனா வெர்ச்சுவல் பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹோல்ஸ் கரண்ட்டை நம்ம IC அப்படின்னு எடுத்துப்போம். அதே மாதிரி பேஸ்லயும் கொஞ்சம் ஹோல்ஸ் வருங்க. அது தவிர்க்க முடியாது. ஆனா கலெக்டர் தான் அவுட்புட்டுங்க. இங்கதான் நம்ம அவுட்புட்டை கனெக்ட் பண்ணிருப்போம். அங்கதான் நிறைய ஹோல்ஸை நிறைய கரண்ட்டை நம்ம பார்க்கணும். சில ஹோல்ஸ் இந்த சைடு வரும். ஏன்னா இந்த மைனஸ் வந்து அந்த ஹோல்ஸை அட்ராக்ட் பண்ணும். அதனால இங்க ஒரு கரண்ட் பார்க்க முடியுங்க. இது வந்து பேஸ் கரண்ட். ஸோ பேஸ் சைடு வர கரண்ட்டை பேஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லி. நீங்க ஒன்னு கவனிச்சீங்கன்னா இந்த பேஸ் கரண்ட்டும் கலெக்டர் கரண்ட்டும் ஜாயின் ஆகுங்க. அது வந்து இந்த சைடு வரும். இங்க போற கரண்ட்டை நம்ம எமிட்டர் கரண்ட்னு சொல்லுவோம். இதுக்குள்ள என்ன கரண்ட் வரும்னா எமிட்டர் கரண்ட் வருங்க. இங்க வந்து பேஸ் கரண்ட் வரும். இங்க வந்து கலெக்டர் கரண்ட் வருங்க. சிம்பிளா இது சொல்லிக்கலாம். எமிட்டர் கரண்ட் எப்போதுமே பேஸ் கரண்ட் பிளஸ் கலெக்டர் கரண்ட். டிரான்சிஸ்டருக்கு PNP டிரான்சிஸ்டருக்கும் NPN டிரான்சிஸ்டருக்கும் சிம்பிளுக்கு கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஜெனரலி டிரான்சிஸ்டர் வந்து 3 டெர்மினல்ஸ் இருக்குங்க. டிரான்சிஸ்டர்ல ஒரு லைன் இப்படி டிரா பண்ணிருக்கோம்ல, இதை பேஸ்ன்னு சொல்லுவோம். ஒன்னு வந்து கலெக்டர், இன்னொன்னு வந்து எமிட்டர். எமிட்டர்ல நம்ம கரண்ட் டைரக்ஷனை போடுவாங்க. இப்போ PNP டிரான்சிஸ்டர்ல எமிட்டர்ல இருந்து பேஸ்க்கு ஹோல்ஸ் இப்படி மூவ் ஆகுதா, ஹோல்ஸ் இப்படி மூவ் ஆகிறதுனால கரண்ட்டும் பாருங்க எமிட்டர்ல இருந்து டுவர்ட்ஸ் பேஸ் வரும் PNP டிரான்சிஸ்டர்ல. ஸோ PNP டிரான்சிஸ்டர்ல எமிட்டர்ல இருந்து பேஸ் சைடு கரண்ட் வரும் எப்போதுமே. இந்த கரண்ட் டைரக்ஷனை இப்படி போடுவோம். கண்டிப்பா இது PNP டிரான்சிஸ்டர். இது வந்து PNP டிரான்சிஸ்டரோட சிம்பிள். கரண்ட் டைரக்ஷனை தான் இப்படி போட்டிருக்காங்க. அதே மாதிரி NPN டிரான்சிஸ்டர் சிம்பிள் எப்படி இருக்குமோ பார்க்கலாம். சேம் இங்க 3 டெர்மினல்ஸ் இருக்கும். இது பேஸ்ன்னு சொல்லுவோம். இது எமிட்டர், இது வந்து கலெக்டர். எமிட்டர்ல இருந்து பேஸ்க்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுங்க. ஆனா கரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அதனால கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லுவோம். கரண்ட் வந்து பேஸ்ல இருந்து எமிட்டர் டைரக்ஷன்ல இருக்கும். எமிட்டர்ல இருந்து பேஸ் தான் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுங்க. அதனால கரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து NPN டிரான்சிஸ்டர், இது வந்து PNP டிரான்சிஸ்டரோட சிம்பிள்ஸுங்க. இதுல கரண்ட் பாருங்க. இப்போ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த சைடு வருதா, அதனால கரண்ட் எப்படி இருக்குன்னு எடுத்துப்போம், ஆப்போசிட்டா இருக்குன்னு எடுத்துப்போம். அதே மாதிரி இதுல எலக்ட்ரான்ஸ் இப்படி வருதா, அதனால நம்ம பேஸ் கரண்ட் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குன்னு எடுத்துப்போம். ஸோ பேஸ் கரண்ட் இப்படி இருக்கும், கலெக்டர் கரண்ட் இப்படி இருக்கும்.
இதுல கலெக்டர் கரண்ட் போகும். பாருங்க எலக்ட்ரான்ஸ் இப்படி போகுதா, அதனால எமிட்டர் கரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எமிட்டர் கரண்ட் இருக்கு. எமிட்டர் கரண்ட் வந்து பாருங்க பேஸ்ல இருந்து எமிட்டர் சைடு வரும், பேஸ்ல இருந்து எமிட்டர் சைடு வரும். அதுதான் பிஎன்பி டிரான்சிஸ்டர். இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. டிரான்சிஸ்டர் கொஸ்டின் கொடுத்தாலே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப டைரக்ட் கொஸ்டின்ஸா இருக்கும். இந்த எக்ஸாம்பிள்ல கலெக்டர் கரண்ட் கொடுத்துட்டாங்க. இஃப் 80% ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரீச் கலெக்டர் கரண்ட் தென் இட்ஸ் பேஸ் கரண்ட் இஸ். இங்க என்ன நடக்கும்னா, நம்ம பார்த்தோம் என்பிஎன்ல மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து கலெக்டர் சைடு போயிடும். இது எமிட்டர், பேஸ், கலெக்டர். மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து கலெக்டர் சைடு போயிடும். சில எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் பேஸ் சைடு வந்து ரீச் ஆகும். அதுல 80% ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கலெக்டர் சைடு வரதான் கலெக்டர் கரண்ட் கொடுத்துட்டாங்க. 80% வந்து இங்க ரீச் ஆயிடுச்சுங்க. பேஸ் டெர்மினல் ரீச் ஆகிறது வந்து 20% ரீச் ஆகும். ஸோ இங்க 80% ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்றாங்கல்ல, நத்திங் பட் இங்க 80% ஆஃப் டோட்டல் கரண்ட்டுங்க. நீங்க இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 80% ஆஃப் எமிட்டர் கரண்ட்ல இருந்து கலெக்டருக்கு ரீச் ஆகும், 20% வந்து பேஸ்க்கு ரீச் ஆகும். இது நீங்க இப்படி எழுதிக்கலாங்க. 80% ஆஃப் எமிட்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு கலெக்டர் கரண்ட். எமிட்டர் கரண்ட்ல 80% வந்து கலெக்டருக்கு ரீச் ஆகுது. ஸோ 80/100 into IE is equal to 24 milli ampere. இது கேன்சல் பண்ணுங்க. இது 3 milli ampere வரும், இது 3n வரும். எமிட்டர் கரண்ட் வந்து 30 milli ampere அப்படின்னு வரும். எமிட்டர் கரண்ட்ல இருந்து தான் பேஸ்க்கும் கலெக்டருக்கும் ரீச் ஆகும். எமிட்டர் கரண்ட் தான் பேஸ்க்கும் கரண்டா டிவைட் ஆகும். ஸோ IE is equal to IB plus IC. IE வந்து எவ்வளோ வருது, 30. IC வந்து 24 வருது. 30 minus 24, 24 இந்த சைடு கொண்டு போங்க. 30 minus 24, 6 milli ampere கரண்ட் பேஸ்ல பார்க்க முடியும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. 10^10 எலக்ட்ரான்ஸ் என்டர் தி எமிட்டர் இன் 10^-6 செகண்ட் சொல்றாங்க. எமிட்டர்ல வந்து இத்தனை எலக்ட்ரான்ஸ் என்டர் ஆகும். இதை வச்சு நீங்க எமிட்டர் கரண்ட் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஜென்ரலா கரண்ட்னா என்னன்னு சொல்லுவோம், சார்ஜ் பர் டைம்னு சொல்லுவோம். சார்ஜ் என்னன்னு போட்டுக்கலாம், 10^10 இத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எலக்ட்ரான் சார்ஜ் எவ்வளவு இருக்கும், 1.6 into 10^-19 கூலும் பை 10^-6 அப்படின்னு போடலாம். கேன்சல் பண்ணி பாருங்க. 1.6 into 10^-3 ஆம்பியர்னு வரும். இது 1.6 மில்லி ஆம்பியர் அப்படின்னு வரும். இதுதான் எமிட்டர் கரண்ட். இப்போ இதுல 2% வந்து லாஸ்ட் இன் த பேஸ். பேஸ் சைடு வந்து அந்த 2% போயிடுதான். ரிமைனிங் 98% தான் கலெக்டருக்கு ரீச் ஆகும். அப்படின்னா நீங்க கலெக்டர் கரண்ட்டை என்னன்னு எழுதிக்கலாம், 98/100 into எமிட்டர் கரண்ட். எமிட்டர் கரண்ட் வச்சு நீங்க கலெக்டர் கரண்ட் கண்டுபிடிக்கலாம். பட் இங்க என்ன கேட்குறாங்கன்னா, கரண்ட் டிரான்ஸ்ஃபர் ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒன்றும் இல்லைங்க. கரண்ட் டிரான்ஸ்ஃபர் ரேஷியோனா மீனிங் என்னன்னா, எமிட்டர் கரண்ட்ல இருந்து கலெக்டர் கரண்ட் எவ்வளோ போச்சு, ஆர் IC/IE தான் கரண்ட் டிரான்ஸ்ஃபர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஆம்பிளிஃபயர்ல அது டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபர் ரேஷியோனா ஞாபகம் வச்சுங்க, எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் எமிட்டர் கரண்ட் வந்து ஐசிக்கு போகும், அதுதான் கரண்ட் டிரான்ஸ்ஃபர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அது டைரக்டா இங்கேயே கொடுத்துட்டாங்க. ஐசி வந்து 98% ஆஃப் IE அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஐஇவை இந்த சைடு கொண்டு வாங்க. IC/IE வந்து 98/100 வரும். கரண்ட் டிரான்ஸ்ஃபர் ரேஷியோ வந்து 0.98 இருக்கும். இப்போ டிரான்சிஸ்டர்ல நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ்னா, நீங்க பேட்டரியை எப்படி கனெக்ட் பண்றீங்க, எமிட்டர் பேஸ் கனெக்ட் பண்றீங்களா, இல்லாட்டி கலெக்டருக்கு எமிட்டர் கனெக்ட் பண்றீங்களா, எப்படி கனெக்ட் பண்றீங்க பேட்டரியை, அதை பொறுத்து டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் வரும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி டாட் பண்ணியிருக்கேன்ல, அது வந்து எலக்ட்ரான்ஸ் வச்சுக்கலாம். இந்த டாட்டட் வந்து எலக்ட்ரான்ஸ், இது வந்து ஹோல்ஸ், இது வந்து எலக்ட்ரான்ஸ். ஸோ இது NPN டிரான்சிஸ்டர் தான். இது எமிட்டர், பேஸ், கலெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க எமிட்டருக்கும் பேஸ்க்கும் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எமிட்டரும் பேஸும் எப்போதுமே ஃபார்வர்ட் பயாஸ்ல தான் இருக்கணும், அப்பதான் டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகும். ஸோ இங்க ஃபார்வர்ட் பயாஸ்னா N வந்து லோவர் பொட்டன்ஷியல், P வந்து ஹையர் பொட்டன்ஷியல் கனெக்டா இருக்கணும். பேஸும் கலெக்டருக்கும் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுவாங்க, அது எப்போதுமே ரிவர்ஸா இருக்கும். ஸோ இங்க N வந்து பிளஸுக்கு கனெக்ட் ஆகணும், பேஸ் வந்து மைனஸ் கனெக்ட் ஆகணும். P வந்து பாருங்க லோவர் பொட்டன்ஷியல் கனெக்ட் ஆயிருக்கு, N வந்து ஹையர் பொட்டன்ஷியல் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி கனெக்ட் ஆனா இது காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க பேஸ் வந்து எமிட்டருக்கும் பேஸ்க்கு ஒரு பேட்டரி இருக்கு, பேஸ்க்கும் எமிட்டருக்கும் ஒரு பேட்டரி இருக்கு. இந்த வோல்டேஜை VEB சொல்லுவோம், இது வந்து VCB அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன். இது நீங்க சர்க்கியூட் டயக்ராம் டிரா பண்ணீங்கன்னா இங்க என்ன நடக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து முன்னாடி போகும்னு நம்ம பார்த்தோம். எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மைனஸ்னால ரிப்பல் ஆயிட்டு முன்னாடி போகும். மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து
கிராஸ் ஆயிடும், இந்த சைடு போகும். சில எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இந்த சைடு வரும். கரண்ட் பாத்தீங்கன்னா பேஸ் டு எமிட்டர் இந்த சைடு இருக்குங்க. கரண்ட் எலக்ட்ரான்ஸ் இப்படி வரனால கரண்ட் வந்து இந்த சைடு இருக்கும். பேஸ்ல இருந்து எமிட்டர் சைடு இருக்கும். இது பார்த்தோன்னே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்பிஎன் டிரான்சிஸ்டர்னு. எமிட்டருக்கும் பேஸ்க்கும் ஒரு பேட்டரி, அதே மாதிரி கலெக்டருக்கும் பேஸ்க்கும் ஒரு பேட்டரி. இது வந்து ரிவர்ஸா இருக்கணும். இது விஇபி அப்படின்னு எடுத்துக்கலாம். எலக்ட்ரான்ஸ் இப்படி வருது இல்ல, அதனால கரண்ட் எப்படி இருக்குன்னு எடுத்துப்போம், அதுக்கு ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருக்குன்னு எடுத்துப்போம். ஐபி வந்து இப்படி ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கும். எலக்ட்ரான்ஸ் இப்படி வரனால கரண்ட் வந்து ஆப்போசிட்டா இருக்குன்னு எடுத்துப்போம். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பிளஸ் அட்ராக்ட் பண்ணும், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இப்படி வருங்க. அதனால கரண்ட் ஐசி வந்து நம்ம இப்படி இருக்குன்னு எடுத்துப்போம். ஸோ இதுல கரண்ட் ஐசி இப்படி இருக்கும், ஐபி பாருங்க இப்படி இருக்கும், ஐஇ வந்து இப்படி இருக்கும். இது ஐஇ. ஒன்னு கவனிச்சிங்கன்னா ஐபியும் இப்படி வரும், ஐசியும் இப்படி வரும். ஐஇ இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டுக்கலாம், ஐசி பிளஸ் ஐபி. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தாங்க. ஸோ இந்த ஃபிகர்ல நீங்க எப்படி போடுவீங்க, ஐபி இப்படி வருது, ஐசி இப்படி இருக்கு, ஐபியும் ஐசியும் ஜாயின் ஆயிட்டு ஐஇ வந்து இப்படி வரும். மறுபடியும் ஐ இங்க வரும், ஐ இங்க ஸ்பிளிட் ஆகும், ஐபி ஐசியா இங்க ஸ்பிளிட் ஆகும். இன்புட் அண்ட் அவுட்புட் வோல்டேஜ் கேரக்டரிஸ்டிக் கிராஃபை டிரா பண்ண சொல்லுவாங்க. இது இன்புட் வோல்டேஜ் இங்க என்ன இருக்குன்னா பாருங்க, எமிட்டருக்கும் பேஸ்க்கும் நம்ம என்ன வோல்டேஜ் கனெக்ட் பண்ணிருக்கோம், விஇபி. இது கைண்ட் ஆஃப் ஒரு டயோடுக்கு நம்ம ஃபார்வர்ட் பயாசிங் பண்ணிருப்போம். எப்போ இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகும், எப்போ இதுல எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும், இங்க ஒரு பேரியர் பொட்டன்ஷியல் இருக்கும் இல்லைங்க, இங்க ஒரு பேரியர் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆயிருக்கும். அந்த பேரியர் பொட்டன்ஷியலை விட நம்ம அப்ளை பண்ற பொட்டன்ஷியல் அதிகமா இருந்தா எலக்ட்ரான்ஸ் கிராஸ் ஆகும். ஒரு பேரியர் பொட்டன்ஷியல் இருக்கும். இந்த விஇபி வந்து இந்த பேரியர் பொட்டன்ஷியலோட அதிகமா இருந்தா, ஜென்ரலா சிலிகானுக்கு 0.7 இருக்குங்க, அதை விட அதிகமா இருந்துச்சுன்னா அப்போ நீங்க வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அப்போ கரண்ட்டை பார்க்கலாம். கரண்ட் அப்படியே கிராஜுவலா அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இன்புட் கேரக்டரிஸ்டிக் கிராஃப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் கிராஃபும் இருக்குங்க. ஸோ இங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா கலெக்டருக்கும் இங்க அவுட்புட் வோல்டேஜ்க்கும் கிராஃபுங்க, விசிபிக்கும். நீங்க இந்த பிளஸ் அதிகமா பண்ணிட்டே இருந்தா விஇபியை கான்ஸ்டன்டா வச்சிருவாங்க, இன்புட்டை கான்ஸ்டன்டா வச்சிருவாங்க. ஸோ இது மாற்ற மாட்டாங்க, இதை மட்டும் மாத்திட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பிளஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க எமிட்டர்ல இருந்து வர எலக்ட்ரான்ஸ் வந்து பேஸை கிராஸ் பண்ணாம எல்லாமே இந்த சைடு கிராஸ் ஆயிடும். ஆல்மோஸ்ட் ஐசி வந்து ஐஇக்கு ஈக்குவல் ஆயிடும். எப்போ நீங்க விசிபி ரொம்ப அதிகமா வச்சா, இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா, நீங்க விசிபி அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குங்க. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஐசி வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடும். ஐசி மாறவே மாறாது. ஏன் மாறவே மாறாதுன்னா, எங்கிருந்து கரண்ட் வருங்க, எங்கிருந்து எலக்ட்ரான்ஸ் வரும், எமிட்டர்ல இருந்து தானே எலக்ட்ரான்ஸ் வரும். நம்ம இன்புட் வோல்டேஜ் எதுவும் மாத்தல, இங்கிருந்து வர எலக்ட்ரான்ஸ் வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஸோ இங்க ஐஇ ஒன்றும் நம்ம மாத்தல, ஸோ இங்கிருந்து வர எலக்ட்ரான்ஸ் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஸோ இந்த பிளஸ்ஸை நீங்க அதிகமா பண்றதுனால எமிட்டர்ல இருந்து வர எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். ஸோ இதுதான் சேச்சுரேஷன் சொல்லுவாங்க. வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாலும் ஐசி ஏறவே ஏறாது. ஏன்னா இந்த இடத்துல ஐசி வந்து ஐஇக்கு ஈக்குவல் ஆயிடும். இதுதான் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இம்பார்ட்டன்ட் கான்ஃபிகரேஷன் வந்து காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனுங்க. இது காமன் எமிட்டர் டிரான்சிஸ்டர்னு சொல்லிக்கலாம். காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் பாருங்க, இது மேலதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அகைன் இது என்பிஎன் டிரான்சிஸ்டரே எடுத்துக்கலாம், நீங்க பிஎன்பி டிரான்சிஸ்டரும் எடுத்துக்கலாங்க. ரெண்டுமே ஒண்ணுதாங்க. என்பிஎன்ல எலக்ட்ரான்ஸ் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸா இருக்கும், பிஎன்பில ஹோல்ஸ் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸா இருக்கும். இதுதான் எமிட்டர், பேஸ், கலெக்டருங்க. இங்க எமிட்டர் காமனா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ்க்கும் எமிட்டருக்கும் ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுவாங்க. எமிட்டரும் பேஸும் எப்போதுமே ஃபார்வர்ட் பயாஸா இருக்கணும். இது என் பாருங்க, என் வந்து லோவர் பொட்டன்ஷியல் கனெக்ட் ஆயிருக்கணும், பி வந்து ஹையர் பொட்டன்ஷியல் கனெக்ட் ஆயிருக்கணும். ஸோ இந்த டயோட் பாருங்க ஃபார்வர்ட் பயாஸா இருக்கும். அதே மாதிரி எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் ஒரு பேட்டரியை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த கலெக்டரும் பேஸும் ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இந்த என் பாருங்க ஹையர் பொட்டன்ஷியலுக்கு கனெக்ட் ஆயிருக்கணும், இந்த பேஸ் வந்து லோவர் பொட்டன்ஷியல் கனெக்ட் ஆயிருக்கணும். இங்க பேஸ் பாத்தீங்கன்னா இதுவும் பிளஸ்க்கு தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா இந்த பிளஸ் வந்து இந்த பிளஸ் விட அதிகமா இருக்கணுங்க, எர்த்திங் பண்ணிடுவாங்க. இங்க பொட்டன்ஷியல் 0 ஆயிடும். ஜென்ரலி பொட்டன்ஷியல் இங்க 0 ஆயிடும். பேஸ்க்கும் எமிட்டருக்கும் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த வோல்டேஜை விபிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் கனெக்ட் ஆயிருக்கு, இது விசிஇ அப்படின்னு சொல்லுவோம். இங்க இந்த பிளஸ் வந்து இந்த பிளஸ் விட அதிகமா இருக்கணும். என் வந்து ஹையர் பொட்டன்ஷியல் கனெக்ட் ஆயிருக்கணும், பி வந்து லோவர் பொட்டன்ஷியல் கனெக்ட் ஆயிருக்கணும். இங்க நம்ம பார்த்துருந்தோம் ஆல்வேஸ் இங்க விசிஇ வந்து கிரேட்டர் தேன் விபிஇ இருக்கணும். அப்பதான் இது வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கும். இந்த பிளஸ் வந்து இந்த பிளஸை விட அதிகமா இருக்கணுங்க. அப்படி இருந்தாதான் இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இதை கிராஸ் பண்ணும்.
இந்த தின் லேயரை கிராஸ் பண்ணிட்டு மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் இந்த சைடு போகும். சில எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் இந்த சைடு மூவ் ஆகுங்க. கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் இந்த சைடு மூவ் ஆகும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த சைடு மூவ் ஆயிடுங்க. இங்க எமிட்டர்ல இருந்து லெட்ஸ் சே 10 எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட்டர்ல இருந்து வருதுன்னு வச்சுக்கலாங்க. பேஸ்ல 2 எஸ்கேப் ஆச்சுன்னா மீதி 8 எலக்ட்ரான்ஸ் வந்து கலெக்டருக்கு ரீச் ஆகும். ஸோ இங்க கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த 8 எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க ரீச் ஆகும். இந்த பிளஸ் வந்து இந்த 8 எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணி நம்ம இங்க கரண்ட்டை பார்க்க முடியும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. நீங்க இப்படி இமேஜின் பண்ணிக்கலாங்க. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை இங்க கனெக்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஒரு எலக்ட்ரிக் பல்ப் மாதிரி நீங்க எடுத்துக்கலாங்க. இங்க ஒரு எலக்ட்ரிக் பல்ப் மாதிரி இங்க எடுத்துக்கலாம். இங்கேயும் நீங்க ஒரு எலக்ட்ரிக் பல்பை இமேஜின் பண்ணிக்கலாம். எப்போதுமே இங்க இன்புட் கொடுப்பாங்க, இங்க அவுட்புட் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா பாருங்க, இங்க 2 எலக்ட்ரான்ஸ் வருதா, இந்த பல்ப் வந்து லைட்டா தான் க்ளோ ஆகும். ஆனா இந்த பல்ப்ல பாருங்க 8 எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். இந்த பல்ப் வந்து நல்லா பிரைட்டா க்ளோ ஆகும். டிரான்சிஸ்டரோட யூசேஜே இதாங்க. ஸோ ஜென்ரலி இன்புட்ல வந்து இங்க கம்மியா தான் இருக்கும். இன்புட்ல நீங்க எதை பார்த்தாலும் கம்மியா தான் இருக்கும். ஆனா அவுட்புட்ல பாருங்க நிறைய பார்க்க முடியும். ஜென்ரலி டிரான்சிஸ்டரை என்னவா யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆம்பிளிஃபயரா யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இது மேலதான் கேட்பாங்க. நீங்க ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஜென்ரலி ஆர்சி அப்படின்னு எடுத்துப்போம். இங்க ஆர்சி வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ், இது ஆர்எல் கூட எடுத்துப்பாங்க. கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ் இல்லாட்டி லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க. இங்கதான் நம்ம லோடு கனெக்ட் பண்ணிருப்போம். இது வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாட்டி அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸை ஜென்ரலி ஆர்பின்னு கூப்பிடுவாங்க, இல்லாட்டி இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இதை பேஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். இங்கதான் இன்புட் கனெக்ட் பண்ணிருப்பாங்க, இல்லாட்டி ஆர்ஐ. இது வந்து இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இங்க இந்த பேட்டரிய விபிபி அப்படின்னு எடுத்துப்போம். இந்த பேட்டரிய விசிசி அப்படின்னு எடுத்துப்போம். ஜென்ரலி பேஸ்க்கும் எமிட்டருக்கும் நடுவுல இருக்கிற வோல்டேஜ் தான் விபிஇ அப்படின்னு எடுத்துப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் நடுவுல இருக்கிற வோல்டேஜ் தான் விசிஇ அப்படின்னு எடுத்துப்போம். காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன்ல சில பெராமீட்டர்ஸ் பாருங்க, இது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இந்த பெராமீட்டர்ஸ் ஆல்பா அப்புறம் பீட்டா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எமிட்டர், பேஸ், கலெக்டர். எமிட்டர் பேஸ் வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கணும். பேஸ் கலெக்டர் வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கணும். இதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் வருங்க. மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க ரீச் ஆகும், கலெக்டரை ரீச் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். சில எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பிளஸை பார்த்துட்டு அட்ராக்ட் ஆயிட்டு இப்படி போகும். ஸோ இது தின்னா இருக்கிறதுனால நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து பேஸை கிராஸ் பண்ணிட்டு கலெக்டரை ரீச் ஆகும். எப்போதுமே ஐசி வந்து ஐபியை விட அதிகமா இருக்கணுங்க. டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகணும்னா, டிரான்சிஸ்டரை நீங்க யூஸ் பண்ணணும்னா ஐசி வந்து எப்போதுமே ஐபியை விட அதிகமா தான் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி வரும், அதனால ஐசி வந்து நீங்க இப்படி எடுத்துக்கலாம். இதுல எலக்ட்ரான்ஸ் இப்படி வரும், அதனால நீங்க ஐபியை இப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஐபி வந்து இப்படி வரும், எலக்ட்ரான்ஸ் இப்படி போகும், ஐஇ வந்து நீங்க இப்படி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்க சர்க்கியூட் டயக்ராம் டிரா பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்க பேஸ், எமிட்டர், கலெக்டர். நம்ம யூஸ் பண்றது என்பிஎன் டிரான்சிஸ்டர் தான், என்பிஎன். எலக்ட்ரான்ஸ் வந்து என்ல இருந்து பி சைடு போகுங்க, எமிட்டர்ல இருந்து பேஸ் சைடு போகும். ஸோ அதனால கரண்ட் ரிவர்ஸா இருக்கும், இப்படி இருக்கும். அப்புறம் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. இது பேஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிக்கலாம், இல்லாட்டி இது இன்புட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். இங்கதான் இன்புட் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து நம்ம விபிபி அப்படின்னு எடுத்துப்போம். இது பிளஸ் மைனஸ். அதே மாதிரி இங்க கலெக்டருக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். இது அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிக்கலாம், இல்லாட்டி கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிக்கலாம். இங்க ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுவோம். இது வந்து விசிசி அப்படின்னு எடுத்துப்போம். கரண்ட் ஐசி வந்து இப்படி வருது, ஐபி வந்து இப்படி வருது. ஸோ ரெண்டுமே ஜாயின் ஆயிட்டு ஐஇ இப்படி இருக்கும். ஸோ இந்த சர்க்கியூட் தான் இன்புட் சர்க்கியூட்னு சொல்லுவோம். இங்க தான் அவுட்புட் சர்க்கியூட் இருக்குங்க. இப்போ பேராமீட்டர்ஸ் என்னன்னா, அவுட்புட்ல போற கரண்ட் தானே இங்க ஐசி. ஐசி வந்து எவ்வளோ டைம்ஸ் ஐபி இருக்கும். ஸோ அவுட்புட் கரண்ட் வந்து எவ்வளோ டைம்ஸ் இன்புட் கரண்ட் இருக்கும். இதுதான் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா பீட்டா, கரண்ட் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலி பீட்டா வந்து என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா கரண்ட் கெயின் சொல்லுவாங்க. கரண்ட் கெயின்னா இங்க ஐசி பை ஐபி அப்படின்னு எடுத்துக்கலாம். பீட்டாவை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா கரண்ட் கெயின் இன் காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன். ஆர் நீங்க இப்படி சிம்பிளா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அவுட்புட் கரண்ட் வந்து எவ்வளோ டைம்ஸ் இன்புட் கரண்ட் இருக்கு. இங்க இன்னொரு டேர்மும் யூஸ் பண்ணுவாங்க. ஐசி வந்து எவ்வளோ டைம்ஸ் ஐஇ இருக்கு, இதை ஒரு பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா ஆல்பா. அகைன் அவுட்புட் வந்து எவ்வளோ டைம்ஸ் டோட்டல் கரண்ட்.
இது ஐபி வந்து நம்ம இங்க இன்புட் கரண்ட்னு சொல்லுவோம், இங்க இன்புட் சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஐஇ வந்து டோட்டல் கரண்ட், இங்க டோட்டல் எலக்ட்ரான்ஸ் தான் இங்க மூவ் ஆகும். ஸோ எமிட்டர்ல இருந்து வர எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம டோட்டல் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். ஆல்ஃபானா ஐசி பை ஐஇ அப்படின்னு எழுதிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரிலேஷன். ஆக்சுவலி இதுக்கு பேர் கூட இருக்குங்க. இந்த ஆல்ஃபாவை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா, இதுவும் கரண்ட் கெயின் தான் கூப்பிடுவாங்க. ஆனா கரண்ட் கெயின் இங்க இல்லைங்க. கரண்ட் கெயின் இன் காமன் பேஸ் டிரான்சிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ காமன் பேஸ் டிரான்சிஸ்டர்ல எமிட்டர் தான் இன்புட் இருக்குங்க, கலெக்டர் தான் அவுட்புட் இருக்கும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா காமன் பேஸ் டிரான்சிஸ்டர்ல இங்க தாங்க இன்புட் இருக்கும். இன்புட்ல பாருங்க என்ன கரண்ட் இருக்குன்னா ஐஇ கரண்ட் வருங்க. பாருங்க இன்புட்ல ஐஇ கரண்ட் வரும், இங்க தான் அவுட்புட் இருக்குங்க. ஐசியை அவுட்புட்னு சொல்லுவாங்க, ஐஇயை இன்புட்னு சொல்லுவாங்க. ஸோ காமன் பேஸ்ல கரண்ட் கெயின் வந்து ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஐசி பை ஐஇ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆல்ஃபாவை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா கரண்ட் கெயின் இன் காமன் பேஸ் டிரான்சிஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஒருவேளை இந்த இன்புட் வோல்டேஜ் டிசி சோர்ஸா இருந்தா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை நீங்க இங்க இது வந்து நீங்க ஏசி சோர்ஸா யூஸ் பண்ணீங்கன்னா கரண்ட் வந்து இது சேஞ்ச் ஆயிட்டே இருக்குங்க. அப்போ பீட்டா வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, டெல்டா ஐசி பை டெல்டா ஐபி. சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட் பை சேஞ்ச் இன் இன்புட் கரண்ட். இது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏசி சோர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆர் நார்மலா ஸோ நீங்க பேஸ் கரண்ட் சேஞ்ச் பண்றதுனால கலெக்டர் கரண்ட் சேஞ்ச் ஆகுங்க. ஆல்ஃபா வந்து ஐசி பை ஐஇன்னு இருக்குல்லங்க, நான் ரிவர்ஸ் பண்றேன். 1 பை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஐஇ பை ஐசி அப்படின்னு எழுதுறேன். இங்க 1 பை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஐஇ பதிலாக என்னன்னு எழுதிக்கலாம், ஐபி பிளஸ் ஐசி பை ஐசி அந்த மாதிரி எழுதுறாங்க. 1 பை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இது டிவைட் பண்ணுங்க, ஐபி பை ஐசி பிளஸ் 1ன்னு வரும் பாருங்க, ஐசி பை ஐசி. இது உனக்கு கவனிச்சிங்கன்னா 1 பை பீட்டாங்க, ஐபி பை ஐசி இருக்குல்ல 1 பை பீட்டா. ஸோ 1 பை ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 பை பீட்டா பிளஸ் 1ன்னு வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். 1 பை ஆல்ஃபா மைனஸ் 1 பை பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஒரு ரிலேஷன் வரும். இந்த ஆல்ஃபா வந்து எப்போதுமே 1 விட கம்மியா இருக்குங்க, ஏன்னா எமிட்டர் கரண்ட் தான் டோட்டல் கரண்ட். ஸோ இங்க எமிட்டர்ல இருந்து தான் கரண்ட் வருங்க, அதனால எமிட்டர் கரண்ட் தான் எப்போதுமே அதிகமா இருக்கும். அதுல தான் பேஸ்க்கு கலெக்டருக்கு செப்பரேட் ஆகும். ஸோ ஐசி வந்து கம்மியா இருக்கும், எப்போதுமே ஆல்ஃபா வந்து லெஸ் தேன் 1 இருக்கும். ஆனா பீட்டா பாருங்க, இங்க பாருங்க ஐசி தான் எப்போதுமே அதிகமா இருக்கும். நம்ம இந்த வோல்டேஜை எப்போதுமே டிரான்சிஸ்டரை ஒர்க் பண்றதுக்கு நம்ம இந்த வோல்டேஜை ஹையா வைப்போம். மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் கலெக்டரை ரீச் ஆகும். ஸோ ஜென்ரலி பீட்டா வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கும். இது ஞாபகம் வச்சுங்க, பீட்டா வந்து கிரேட்டர் தேன் 1 இருக்கும், ஆல்ஃபா வந்து லெஸ் தேன் 1 இருக்கும். இப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல்ஃபா ஃபர்ஸ்ட் வருங்க எப்போதுமே, ஆல்ஃபா பீட்டா காமால ஆல்ஃபா தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுங்க, 1 பை ஆல்ஃபா மைனஸ் 1 பை பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. மெயினா உங்களுக்கு எக்ஸாம்ல ஆம்பிளிஃபையர் மேல தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இங்க ஆம்பிளிஃபையரை எப்படி யூஸ் பண்ணுவாங்க பார்க்கலாம். ஸோ ஜென்ரலி இங்க தான் இன்புட் கனெக்ட் பண்ணுவாங்க, இந்த இன்புட்டை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த விபிபியை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, ஐபியும் சேஞ்ச் ஆகும், அதனால ஐசியும் சேஞ்ச் ஆகுங்க. இதை வந்து அவுட்புட் வோல்டேஜ் அப்படின்னு எடுத்துப்போம். இது வந்து நம்ம என்னன்னு எடுத்துப்போம்னா இன்புட் வோல்டேஜ். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை நம்ம இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ நம்ம இன்புட் வோல்டேஜை சேஞ்ச் பண்றதுனால அவுட்புட்ல எவ்வளவு சேஞ்ச் ஆகும் அதுதான் நம்ம பார்க்க போறோங்க. இங்க விபிபி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த வோல்டேஜ் தான் எல்லாருக்குமே பொட்டன்ஷியல் டிராப் கிரியேட் பண்ணுங்க. பாருங்க இது வந்து இதுக்கு பேரலா இருக்குங்க. விபிபி இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி எழுதிக்கலாம் பாருங்க, ஐபி ஆர்பி பிளஸ் விபிஇ அப்படின்னு எழுதுவோம். இது வந்து இதுக்கு பேரலா இருக்குங்க, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கும். பாருங்க இது பேஸ் எமிட்டர், பேஸ் எமிட்டருக்கு அது ஒரு டயோடு தானங்க, அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும், அது விபிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சர்க்யூட்ல பாருங்க, இங்க ஆக்சுவலி இது கலெக்டர், பாருங்க இது இ இது சிங்க, இங்க விசிஇ இப்படி எழுதிக்கலாம். விசிஇ வந்து ஆர் இதுதான் நம்ம அவுட்புட்னு சொல்லுவாங்க. வி அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு விசிஇ இஸ் ஈக்குவல் டு, இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு எழுதிக்கலாங்க, விசிசி மைனஸ் ஐசிஆர்சி. பேட்டரியில இருந்து கரண்ட் வந்தா பாருங்க இது டெர்மினல் வோல்டேஜ் எழுதிக்கலாம், விசிசி மைனஸ் ஐசிஆர்சி. விபிபியை தான் நம்ம இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்புட் வோல்டேஜை மாத்திட்டு இருப்பாங்க. இப்போ இதுக்கு டெல்டா அப்ளை பண்ணுவாங்க. பாருங்க இன்புட் வோல்டேஜை மாத்தினா டெல்டா விஐ இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஒரு டயோடு தானங்க, ஒருவேளை இது சிலிகான் டிரான்சிஸ்டர் இருந்தா ஒரு 0.7 அந்த மாதிரி இருக்குங்க. டெல்டா விஐ இஸ் ஈக்குவல் டு, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, டெல்டா ஐபி ஆர்பி பிளஸ் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாதுங்க, இது 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ இங்க ஐபி சேஞ்ச் ஆகிறதுனால ஐசியும் சேஞ்ச் ஆகுங்க, இந்த வேல்யூயும் சேஞ்ச் ஆகும். இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்,
அவுட்புட்டும் சேஞ்ச் ஆகும். இது சேஞ்ச் ஆறனால இது சேஞ்ச் ஆகும். டெல்டா வி நாட் இஸ் ஈக்குவல் டு இது கான்ஸ்டன்டா தான் வைப்பாங்க. ஆனா இது வந்து எப்போதுமே இந்த விபிபி விட அதிகமா தான் இருக்கும். டெல்டா வி நாட் இஸ் ஈக்குவல் டு இது பாருங்க இது 0 மைனஸ் டெல்டா ஐசி இன்டூ ஆர்சி அப்படின்னு எழுதிக்கலாங்க. ஸோ நீங்க இன்புட்ல வோல்டேஜ் சேஞ்ச் பண்றதுனால இந்த கரண்ட் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் ஆகலாம், இல்லாட்டி கம்மி எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் ஆகலாம். ஐபி சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்க இன்புட் சேஞ்ச் ஆகிறதுனால பாருங்க ஐபி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் இன் இன்புட் வோல்டேஜ்க்கும் சேஞ்ச் இன் இன்புட் கரண்ட்க்கும் ரிலேஷன் இதுங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சேஞ்ச் இன் இன்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்புட் கரண்ட் இன்டூ இது இன்புட் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி அவுட்புட் வந்து நீங்க இன்புட்ல சேஞ்ச் பண்றதுனால ஐபி சேஞ்ச் ஆகுது. அதை பொறுத்து ஐசியும் இங்க ரீச் ஆகிற எலக்ட்ரான்ஸும் சேஞ்ச் ஆகும், ஐசியும் சேஞ்ச் ஆகும். ஐசி சேஞ்ச் ஆகிறதுனால இங்க அவுட்புட்லயும் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகுங்க. இதுல தானே ஐசி டிராவல் ஆகுது. ஸோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் சேஞ்ச் ஆகலாம். எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுன்னு வேணும்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டெல்டா வி நாட் இஸ் ஈக்குவல் டு விசிசி, இந்த வோல்டேஜ் எப்போதுமே கான்ஸ்டன்டா இருக்கும். 0 மைனஸ் டெல்டா ஐசி இன்டூ ஆர்சி. ஸோ இங்க சேஞ்ச் இன் அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இம்பார்ட்டன்ட் டெல்டா ஐசி இன்டூ ஆர்சி அந்த மாதிரி வருங்க. வோல்டேஜ் கெயின், எவ்வளவு வோல்டேஜ் கெயின் ஆச்சு, நம்ம இன்புட்ல வோல்டேஜ் சேஞ்ச் பண்றதுனால அவுட்புட்ல எவ்வளவு சேஞ்ச் ஆச்சு, இதுதான் வோல்டேஜ் கெயின் சொல்லுவாங்க. இது வந்து சேஞ்ச் இன் அவுட்புட் வோல்டேஜ் பை சேஞ்ச் இன் இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. மைனஸ் டெல்டா ஐசி இன்டூ ஆர்சி பை இன்புட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா டெல்டா ஐபி இன்டூ ஆர்பி மைனஸ் டெல்டா ஐசி பை டெல்டா ஐபி. இதுதான் என்னன்னு கூப்பிடுவோம்னா நம்ம இப்பதான் பார்த்தோம் கரண்ட் கெயின் இன் காமன் எமிட்டர் டிரான்சிஸ்டர் இன்டூ ஆர்சி பை ஆர்பி அப்படின்னு எழுதுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து வோல்டேஜ் கெயின் அப்படின்னு எழுதுவோம். வோல்டேஜ் கெயினுக்கு ஃபார்முலா இது பாருங்க. வோல்டேஜ் கெயின் வந்து நெகட்டிவா இருக்கும், இன்புட் சேஞ்ச் வந்து பாசிட்டிவா இருக்கும், ஆனா அவுட்புட் சேஞ்ச் வந்து நெகட்டிவா இருக்கும். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இன்புட் சிக்னல் இப்படி கொடுத்தீங்கன்னா இது வந்து இன்புட் வோல்டேஜ் எடுத்துக்கலாம். இன்புட் சிக்னல் நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து அதிகமா தான் இருக்குங்க, ஆனா ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கும். ஏன்னா இங்க சேஞ்ச் வந்து நெகட்டிவ்ல இருக்குங்க. ஸோ இது ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வோல்டேஜ் இருக்குங்க. ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கும். இது வந்து அவுட்புட் சிக்னல்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குங்க. ஜென்ரலி விஐக்கும் வி நாட்க்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. காமன் எமிட்டர்ல விஐக்கும் வி நாட்க்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க. பை ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஒன்று பாசிட்டிவா இருக்கு, இது நெகட்டிவா இருக்கு. பாசிட்டிவ் மேக்ஸிமம் இருக்கும்போது இது நெகட்டிவ் மேக்ஸிமம் டைரக்ஷன்ல இருக்கு. அப்படி இருந்தா ஜென்ரலி வேவ்ஸ்லயும் வருங்க ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை இருக்கும். இது பாசிட்டிவா இருந்தா இது நெகட்டிவா இருக்குங்க, இல்லாட்டி இது நெகட்டிவா இருந்தா இது பாசிட்டிவா இருக்கும். அப்படி இருந்தா ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை வரும்னு சொல்லுவோம். இதுலயே பவர் கெயின் கூட இருக்குங்க. இங்க பவரும் கெயின் ஆகுங்க, அவுட்புட்லயும் அதிகமா பவர் வரும். ஸோ இங்க அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் அப்படின்னு போட்டுப்போம். ஜென்ரலி பவருக்கு வந்து நெகட்டிவ் பவர் பாசிட்டிவ் பவர் அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்க. அதனால மேக்னிடியூட் போட்டுருவோம். மேக்னிடியூட் ஆஃப் அவுட்புட் பவர் பை மேக்னிடியூட் ஆஃப் இன்புட் பவர். நம்மளுக்கு மைனஸ் அதெல்லாம் தேவையில்லைங்க, வேல்யூ மட்டும் பார்த்தா போதும். பவர் கெயின் எவ்வளவு இருக்குன்னா அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். ஜென்ரலி பவர்னா என்னன்னு சொல்லுவோம், சேஞ்ச் இன் அவுட்புட் வோல்டேஜ் இன்டூ சேஞ்ச் இன் இன்புட் கரண்ட். பாருங்க பவர்னா விஐன்னு சொல்லுவோம் பை சேஞ்ச் இன் இன்புட் வோல்டேஜ் இன்டூ சேஞ்ச் இன் இன்புட் கரண்ட். அவுட்புட் கரண்ட்னா இங்க ஐசி இருக்கும், இன்புட் கரண்ட்னா இங்க ஐபி இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வோல்டேஜ் கெயின் சொல்லுவோம்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பவர் கெயின் வந்து வோல்டேஜ் கெயின், சேஞ்ச் இன் அவுட்புட் வோல்டேஜ் பை சேஞ்ச் இன் இன்புட் வோல்டேஜ் வந்து வோல்டேஜ் கெயின் இன்டூ இது பாருங்க சேஞ்ச் இன் அவுட்புட் கரண்ட் பை சேஞ்ச் இன் இன்புட் கரண்ட். இது வந்து பீட்டா கரண்ட் கெயின் சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். டிரான்சிஸ்டர்ல எவ்வளவு பவர் கெயின் ஆச்சுன்னு கேட்டா பவர் கெயின் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் கெயின் இன்டூ கரண்ட் கெயின். இதை இப்படியும் எழுதிக்கலாங்க. பவர் கெயின் வந்து இங்க வோல்டேஜ் கெயின் பீட்டா இன்டூ அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பை இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுல, இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வருங்க. பீட்டா ஸ்கொயர் இன்டூ அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பை இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட வருங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன்ல ஆல்பா வந்து கொடுத்துட்டாங்க. ஆல்பானா ஐசி பை ஐஇ அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. ஐசி தான் எப்போதுமே மேல இருக்கும். ஐசி வந்து எவ்வளவு டைம்ஸ் ஐஇ இருக்கு அதுதான் ஆல்பான்னு சொல்லுவோம். கால்குலேட் த சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட் when the base current changes by 2 microampere. ஸோ இங்க பேஸ் கரண்ட்க்கும் கலெக்டர் கரண்ட்க்கும் ரிலேஷன் கேட்குறாங்க. இங்க பீட்டா வந்து கரண்ட் கெயின் சொல்லுவோம். சேஞ்ச் இன் அவுட்புட் கரண்ட் கலெக்டர் கரண்ட் பை சேஞ்ச் இன் இன்புட் கரண்ட் விச் இஸ் பேஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்பா தெரிஞ்சா நீங்க பீட்டா கண்டுபிடிச்சிடலாம். 1 by alpha minus 1 by beta is equal to 1. 1 by alpha. ஆல்பா வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க 1 by 0.9
1 இந்த சைடு அனுப்புங்க. -1 is equal to 1 by beta. இது நீங்க 9 by 10 ன்னு எழுதிக்கலாம். இது கால்குலேட் பண்ணுங்க. 1 by 9 ன்னு வரும். 1 by 9 is equal to beta. Beta is equal to 9 வரும். அது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 9 is equal to change in collector current by change in base current எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 2 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட் வந்து 18 மைக்ரோ ஆம்பியர் வரும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, சேம் முன்னாடி பண்ண மாதிரி தான். கரண்ட் கெயின் இன் காமன் பேஸ் டிரான்சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, பேஸ் காமனா இருக்கும் அப்படின்னா ஆல்பா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க, இது 1 விட கம்மியா இருக்கும், அது கண்டிப்பா ஆல்பா தான் இருக்கும். ஸோ ஆல்பா வந்து 0.98 கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைன் சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட் கரஸ்பாண்டிங் டு ஏ change of 5 milliampere in emitter current அப்படின்னு சொல்லியிருக்காங்க. What would be the change in base current? delta IC by delta IE அப்படின்னு கூட எழுதிக்கலாம். நீங்க சேஞ்ச் கொடுத்ததுனால இந்த மாதிரி எழுதிக்கலாங்க. இது வந்து 0.98 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க 5 milliampere in emitter current சேஞ்ச் இருக்கான். இது 5 சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நீங்க delta IC கண்டுபிடிக்கலாம். delta IC is equal to 5 into 0.98 milliampere. என்ன வரும்னா 4.9 milliampere வரும். இதுல இருந்து சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட் வந்துச்சுங்க. இதை வச்சு சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட் கண்டுபிடிச்சலாம். இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம் பாருங்க. IE is equal to IB plus IC இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணலாம் பாருங்க. IE is equal to IB plus IC பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் சேஞ்ச் இன் எமிட்டர் கரண்ட் is equal to சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட் plus சேஞ்ச் இன் கலெக்டர் கரண்ட். இது வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 5 மில்லி ஆம்பியர் is equal to இது டெல்டா IB, இது வந்து 4.9. ஸோ சேஞ்ச் இன் பேஸ் கரண்ட் 0.1 மில்லி ஆம்பியர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். இது நீங்க ட்ரை பண்ணுங்க. முன்னாடி பண்ண மாதிரி தான் கரண்ட் கெயின் கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த நம்பர் வச்சே நீங்க சொல்லலாம் அது கண்டிப்பா என்ன நம்பர்னு. கலெக்டர் கரண்ட்ல சேஞ்ச் கேட்கறாங்க, பேஸ் கரண்ட் சேஞ்ச் கொடுத்துட்டாங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. A transistor is connected at common emitter mode contains load resistance. ஸோ இது லோட் ரெசிஸ்டன்ஸ்னா RC கொடுத்துருக்காங்க, அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்புட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்புட் பீக் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, கரண்ட் கெயின் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் கெயின் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ வோல்டேஜ் கெயின் நீங்கள் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். மைனஸ் பீட்டா இன்டூ அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பை இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். கரண்ட் கெயின் பாருங்க 50 சொல்லியிருக்காங்க. மைனஸ் 50 இன்டூ அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 5 கிலோ ஓம்ஸ் பை இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 கிலோ ஓம். இது கேன்சல் பண்ணுங்க. மைனஸ் 250 அப்படின்னா இன்புட் 5 இருந்துச்சுன்னா அவுட்புட் என்ன இருக்குன்னா சேஞ்ச் இன் அவுட்புட் வோல்டேஜ் பை சேஞ்ச் இன் இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு போட்டுக்கலாம். அது வந்து எவ்வளோ வந்துச்சு? மைனஸ் 250 வந்துச்சு. இது இன்புட் வோல்டேஜ்னு எடுத்துக்கினா பாருங்க, இது மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 250 இன்டூ 5 வரும். எவ்வளோ வரும்னா மைனஸ் 1250 மில்லி வோல்ட் அவுட்புட் வோல்டேஜ் வரும். இன்புட் 5 கொடுத்தா அவுட்புட் வந்து பாருங்க இவ்வளோ அதிகமாக இருக்கும், இவ்வளோ அதிகமாக பார்க்க முடியும். அதனால தான் டிரான்சிஸ்டரை ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்ணுவாங்க. இது நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம முன்னாடி யூஸ் பண்ணோம்ல அதே கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ரொம்ப ஈஸி ப்ராப்ளம் தான், டைரக்ட் ப்ராப்ளம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இது பாருங்க, டைரக்ட் ப்ராப்ளம். கரண்ட் கெயின் கொடுத்துட்டாங்க, வோல்டேஜ் கெயின் கேட்குறாங்க, பவர் கெயின் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸிங்க. முன்னாடி ஃபார்ம்ல நம்ம பார்த்தோம், அந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, பவர் ஆம்பிளிஃபிகேஷன் கேட்குறாங்க, பவர் கெயின் கேட்குறாங்க. பவர் கெயின் கேட்டா நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். பீட்டா ஸ்கொயர் வருங்க. பீட்டா ஸ்கொயர் இன்டூ அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பை இன்புட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இங்கே பீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 62 கொடுத்துருக்காங்க. ஸோ 62 ஸ்கொயர் இன்டூ அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் பாருங்க, லோட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அதுதான் இது 5000 கொடுத்துருக்காங்க. இது வந்து பை 500. இது கேன்சல் பண்ணுங்க, 10 வரும். 62 ஸ்கொயர் பாருங்க 3844 வரும். ஸோ 38440 கெயின் இருக்கும் பாருங்க. இன்புட்ல பவர் வந்து 1 யூனிட் கொடுத்தா அவுட்புட்ல பாருங்க இவ்வளோ பவர் கெயின் இருக்கும். இது பாருங்க, இது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது நீங்க ட்ரை பண்ணுங்க. பவர் கெயின் கொடுத்துட்டாங்க, பீட்டா கொடுத்துருக்காங்க, அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்புட் ரெசிஸ்டன்ஸ் கேட்கறாங்க. நம்ம முன்னாடி ஃபார்ம்ல பார்த்தோம்ல, அது யூஸ் பண்ணி பண்ணுங்க. ரொம்ப ஈஸி ப்ராப்ளம் தான். என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. பாருங்க, டிரான்சிஸ்டரை ஸ்விட்சாவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி டிரான்சிஸ்டர் ஸ்விட்சா ஒர்க் ஆகுமோ பார்க்கலாங்க. இங்க பேஸ் கனெக்ட் ஆயிருக்கும் பாருங்க, இங்க எமிட்டர் இருக்கும். இந்த வோல்டேஜை நம்ம VBE அப்படின்னு எழுதிக்கலாம். VBE வந்து இங்க கரண்ட் டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிடலாம். இங்க எமிட்டர் கரண்ட் இப்படி வரும், எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி மூவ் ஆகும்ல. ஸோ பேஸ் கரண்ட் இப்படி வரும், எலக்ட்ரான்ஸ் இப்படி கலெக்டர் சைடு இப்படி வரும். ஸோ IC கரண்ட் இப்படி வரும். இதுல IC கரண்ட் இப்படி மூவ் ஆகும். இதுலயும் IB கரண்ட் இப்படி இருக்கும். இங்க IE கரண்ட் இப்படி இருக்கும்,
ஐபி இப்படி மூவ் ஆகும், ஐசி இப்படி மூவ் ஆகும். விபிஇ வந்து நீங்க இந்த மாதிரி எழுதிக்கலாம், விபிபி மைனஸ் ஐபி இன்டூ ஆர்பி அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்க பாருங்க, ஸோ இதை வந்து விசிஇ அப்படின்னு எழுதுவோம், ஏன்னா சிக்கும் எமிட்டருக்கும் நடுவில் இருக்கிற வோல்டேஜ். ஸோ இந்த விசிஇ என்னன்னு எழுதலாம்னா விசிசி மைனஸ் ஐசி இன்டூ ஆர்சி. இது கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலையும் பார்த்துருப்பீங்க, ஒரு பேட்டரியில இருந்து கரண்ட் வெளியில வரும், பக்கத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், டெர்மினல் வோல்டேஜ் வந்து விசிசி மைனஸ் ஐசிஆர்சி எழுதுவோம். அதே மாதிரி இதுக்கு டெர்மினல் வோல்டேஜ் வந்து விபிபி மைனஸ் ஐபிஆர்பி அந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ விபிபியை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஜென்ரலா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், விபிபி கிட்ட தான் இங்க இன்புட் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் நீங்க இன்புட் எழுதிக்கலாம். லெட்ஸே இப்போ இன்புட் வந்து லெஸ் தேன் 0.7 வோல்ட் இருந்துச்சுன்னா, நீங்க கொடுக்குற வோல்டேஜ் வந்து 0.7 வோல்டேஜ் விட கம்மியா இருந்துச்சுன்னா, அப்படின்னா அர்த்தம் என்னங்க, இது ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்குல்ல, இது டயோடு தானே. ஸோ இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கு. ஸோ இந்த ஃபார்வர்ட் பயாஸ்ல நீங்க அப்ளை பண்ற வோல்டேஜ் வந்து 0.7 விட கம்மியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. கண்டிப்பா நம்ம விஐ கேரக்டரிஸ்டிக் கிராஃப்லயும் பார்த்தோம், இன்புட் கிராஃப்ல. அதனால இங்க நீங்க ஐபியை ஜீரோவை பார்க்கலாம், ஐபி ஐஇ ரெண்டுமே ஜீரோ இருக்குங்க, கரண்டே பார்க்க முடியாது. அதனால இங்க அவுட்புட் கரண்ட் என்ன இருக்குன்னா, அவுட்புட் கரண்ட்டும் ஐசியும் ஜீரோ ஆகும். ஸோ இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கனால, பேரியர் பொட்டன்ஷியலோட கம்மியா இருக்கனால இங்க கரண்ட் இருக்காதுங்க. கரண்ட் இல்லாததுனால ஐசி கரண்ட் இருக்காது, எந்த கரண்ட்டுமே பார்க்க முடியாதுங்க, எமிட்டர்ல இருந்து கரண்ட் போகாது. அதனால கலெக்டர்ல கரண்ட்டை பார்க்க முடியாது. கலெக்டர்ல கரண்ட் ஜீரோனா இங்க அவுட்புட் வோல்டேஜ் பாருங்க, இது அவுட்புட் வோல்டேஜ் தானே சொல்லுவோம். அவுட்புட் வோல்டேஜ் வந்து விசிசி மட்டும்தான் இருக்கும், இந்த மைனஸ் டேர்மே இல்லாம போயிடும், மேக்சிமமா இருக்கும். அப்படின்னா நீங்க இன்புட்டை லோவா வைக்கிறனால, கம்மியா கொடுக்கறனால அவுட்புட் பாத்தீங்கன்னா மேக்சிமமா இருக்கும். இதுதான் நம்ம ஸ்விட்ச்னு சொல்லுவோம். ஜீரோ கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 1 வரும். 0 1ஸ்ல நீங்க பேசிக்கலாம், இங்க 0 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 1 வரும். ஸோ இதுதான் நம்ம ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே நீங்க விஐ இன்புட் வோல்டேஜ் வந்து 0.7 விட அதிகமாக கொடுக்குறீங்க, இது ஏத்திட்டே போறீங்க, இது இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா என்ன ஆகும்னா, இது ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கா, எமிட்டர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், எமிட்டர்ல இருந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும் இந்த வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்றதுனால. அதனால ஐசியும் நீங்க அதிகமா பார்க்கலாம். இது அதிகமாயிட்டே இருந்தா என்ன ஆகும்னா, இதை அதிகமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா ஒரு சேச்சுரேஷன் வந்துருங்க. சேச்சுரேஷன்னா ஆல்மோஸ்ட் ஐசி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பார்த்தோம், ஐஇக்கு ஈக்குவலா இருக்கும், சேச்சுரேஷன் வந்துடும். ஸோ இந்த வேல்யூ வந்து ரொம்ப ஹையா இருக்குங்க. ஸோ இந்த வேல்யூ ரொம்ப ஹையா இருந்தா விசி வந்து ரொம்ப மினிமமா இருக்கும். விஐ இன்புட் வந்து ரொம்ப ஹையா இருந்துச்சுன்னா, இது ரொம்ப ஹையா இருந்துச்சுன்னா அவுட்புட் என்ன ஆகும்னா ரொம்ப லோ ஆயிடும், ஏன்னா இங்க மைனஸ் கொடுக்கறனால. ஸோ இது வந்து ஸ்விட்சா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இன்புட் நீங்க 1 கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 0 கொடுக்கும். ஸோ இந்த டிரான்சிஸ்டர் வந்து நீங்க நாட் கேட்டா எடுத்துக்கலாம். இது கைண்ட் ஆஃப் நாட் கேட் மாதிரி பிஹேவ் பண்ணும். இதுக்கு கிராஃப் டிரா பண்ணுவாங்கங்க, அவுட்புட்க்கும் இன்புட்க்கும் கிராஃப் டிரா பண்ணுவாங்க. இன்புட் வந்து 0.7 விட கம்மியா இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து ஹையா தான் இருக்கும், கண்டிப்பா கரண்ட் இருக்காதுங்க சர்க்கியூட்ல. டிரான்சிஸ்டர் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவோம். இங்க டிரான்சிஸ்டர் ஒர்க்கே ஆகாது, அதுல கரண்ட் போகாதுங்க, டிரான்சிஸ்டர் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும். அவுட்புட் வந்து மேக்ஸிமமா இருக்குங்க. பிஐ இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இது இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு வோல்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் ஆகிடும், கான்ஸ்டன்ட் ஆகிடும். வோல்டேஜ் வந்து இங்கே ஹையாக இருக்கும், பட் அவுட்புட் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கும். ஸோ ஐசி வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடுங்க, இது கான்ஸ்டன்ட்டாக இருக்கனால அவுட்புட்டும் கான்ஸ்டன்ட் ஆகிடுங்க. இந்த ரீஜனை கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த ரீஜன்ல வந்து டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகாது, அதுல கரண்ட் இருக்காது, ஏன்னா இன்புட் வோல்டேஜ் 0.7 விட கம்மியா இருக்கு. இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்க இன்புட்டும் சேஞ்ச் பண்றீங்க, அவுட்புட்டும் சேஞ்ச் ஆகும். இங்க தான் நீங்க டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்ணுவீங்க. நீங்க இவ்வளோ இன்புட் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அவுட்புட் பாருங்க நிறைய சேஞ்ச் ஆகும். ஸோ இங்க நீங்க இன்புட் வேல்யூ இவ்வளோ சேஞ்ச் பண்ணீங்கன்னா அவுட்புட் வேல்யூ பாருங்க இவ்வளோ நிறைய சேஞ்ச் ஆகும். ஸோ இங்க கெயின் இருக்குங்க, வோல்டேஜ் கெயின் இருக்கும். நீங்க இன்புட் இன்க்ரீஸ் பண்ணா அவுட்புட் கம்மியாயிட்டே தான் இருக்கும், ஆனா இந்த சேஞ்ச் வந்து அவுட்புட் சேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இன்புட் சேஞ்ச் நீங்க கம்மியா கொடுத்தாலே அவுட்புட் வந்து ரொம்ப அதிகமா சேஞ்ச் ஆகும். ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து சேச்சுரேஷன் ரீஜன். எமிட்டர்ல இருந்து வர கரண்ட் எல்லாம் கலெக்டர் கரண்ட் போயிடும். ஸோ இங்க கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடும். ஸோ இங்க வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட் ஆயிடுங்க, மினிமமா இருக்கும். இது வந்து சேச்சுரேஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரீஜனை. ஸோ டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்றது இந்த ஆக்டிவ் ரீஜன்ல தான்.
டிரான்சிஸ்டர் ஒர்க்கே ஆகாது கட் ஆஃப் ரீஜன்ல. இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துருக்காங்க, இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் கிராஃப் கொடுத்துருக்காங்க. எது கரெக்ட்னு கேட்குறாங்க. இப்போ விஐ வந்து 1 வோல்ட்னு சொல்றாங்க. 1 வோல்ட் எங்க வரும்? இங்க வரும். ஸோ 0.6 2 வோல்ட் இதுக்குள்ள வரும். இது வந்து ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க, இது வந்து ஆக்டிவ் ரீஜன், கண்டிப்பா ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்ணலாம். இது கரெக்ட் ஆப்ஷன் தான். இப்போ விஐ வந்து 0.5 அது இங்க வருங்க. இட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் ஏ ஸ்விட்ச் டர்ன்ட் ஆஃப். ஆமாங்க, ஸ்விட்ச் டர்ன்ட் ஆஃப் தான். டிரான்சிஸ்டர் வந்து ஒர்க் ஆகாதுங்க. இது வந்து கட் ஆஃப் ரீஜன் சொல்லுவோம். இப்போ விஐ 2.5 வோல்ட் இட் கேன் பி யூஸ்ட் ஆஸ் ஏ ஸ்விட்ச் டர்ன்ட் ஆன். இது வந்து சேச்சுரேஷன் ரீஜன் சொல்லுவோம். ஸ்விட்ச் வந்து இங்க டர்ன் ஆன் பண்ணுவோம். எல்லாமே கரெக்ட் தாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண ப்ராப்ளம் தான். இது என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க அவுட்புட் சிக்னல் கேட்குறாங்க. இங்க இன்புட் சிக்னல் கொடுத்துட்டு அவுட்புட் சிக்னல் கேட்குறாங்க. சிஇ ஆம்பிளிஃபையர்னு சொல்றாங்க. காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. இங்க வோல்டேஜ் கெயின் கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப சிம்பிளுங்க. வோல்டேஜ் கெயின் வந்து அவுட்புட் வோல்டேஜ் பை இன்புட் வோல்டேஜ்னு போட்டுக்கலாம். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இன்புட் வோல்டேஜ் பாருங்க எவ்வளோ இருக்கு. இது ஆம்பிளிடியூட் பாருங்க 2 × 150 வரும். 300 வோல்ட் வருது பாருங்க. உடனே இது ஆப்ஷன் வைக்காதீங்க. இங்க ஃபேஸ் டிஃபரன்ஸ், இந்த விஐக்கும் V0க்கும் நம்ம ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்த்தோம், பை இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ இதுக்கு ஃபேஸ் ஆங்கிள் ஆல்ரெடி பாருங்க இவ்வளோ இருக்கா. இதுக்கு நீங்க பையை ஆட் பண்ணணும். 15t + π/3 + π ஆட் பண்ணணும். இதுதான் அவுட்புட் வோல்டேஜோட ஃபேஸ் ஆங்கிள். ஸோ 15t + π/3 + π. ஏன்னா இன்புட் வோல்டேஜ்க்கும் அவுட்புட் வோல்டேஜ்க்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது ஃபேஸ் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. இது இன்புட் வோல்டேஜோட ஃபேஸ் ஆங்கிள். அவுட்புட் வோல்டேஜோட ஃபேஸ் ஆங்கிள் வேணும்னா இதுக்கு நீங்க பை ஆட் பண்ணுங்க. என்ன வரும்னா 15t + 4π/3. ஸோ அவுட்புட் வோல்டேஜை நீங்க இப்போ எழுதிக்கலாம். அவுட்புட் வோல்டேஜ்க்கு ஆம்பிளிடியூட் எவ்வளோ இருக்குன்னா 300 × cos of 15t + 4π/3 அப்படின்னு எழுதிக்கலாம். இது 2018 நீட் எக்ஸாம்ல கொடுத்துருந்தாங்க. இங்க வோல்டேஜ் வந்து 20 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் விபிஇ 0 தான், விசியும் 0 தான். ஸோ பிக்கும் இக்கும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 0ன்னு சொல்றாங்க. இ பாருங்க எங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க, 0 வோல்ட் கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா பி கிட்ட வோல்டேஜும் என்ன வரும்னா 0 தான் வரும். இதுல போற கரண்ட் நீங்க கண்டுபிடிக்கலாம். பாருங்க I is equal to போட்டுக்கலாம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பாருங்க. இது வந்து 20, இது 0. ஸோ 20 by ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 500 கிலோ ஓம்ஸ். 500 × 10⁻³ வரும். இதுதான் நம்ம பேஸ் கரண்ட்னு சொல்லுவோம். இது கேன்சல் பண்ணுங்க. 2/5 × 10⁻⁻⁴ வரும். 0.4 × 10⁻⁴ ஆம்பியர் அப்படின்னு எழுதிக்கலாம். நீங்க பாருங்க ஆன்சர் வந்து மைக்ரோல கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா 0.4 × 10² மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 10⁻⁻² மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இது என்ன வரும்னா 10⁻⁶ வரும். ஸோ இது வந்து 40 × 10⁻⁶ ஆம்பியர்னு வரும். ஸோ இது வந்து 40 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்னு வருங்க. அதே மாதிரி கலெக்டர் கரண்ட்டும் கேட்குறாங்க. விசிக்கும் 0ன்னு சொல்றாங்க. E0னா சி கிட்ட பொட்டன்ஷியலும் 0 வோல்ட் தான் இருக்கும். அதை வச்சு கலெக்டர் கரண்ட் கண்டுபிடிக்கலாங்க. இந்த சர்க்கியூட்ல போற கரண்ட் கண்டுபிடிக்கலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அகைன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ 20 - 0 பை ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 4 × 10⁻³ இது கேன்சல் பண்ணுங்க. 5 × 10⁻³ ஆம்பியர் அப்படின்னு வருது. இது வந்து ஐசி கரண்ட்டுங்க. ஸோ ஐசி வந்து 5 மில்லி ஆம்பியர் வருது, ஐபி வந்து 40 வருதுங்க. ஸோ கண்டிப்பா லாஸ்ட் ஆப்ஷன் வருது. ஸோ பீட்டா வேணும்னா என்ன பண்ணுவீங்க? பீட்டா வேணும்னா அவுட்புட் கரண்ட் கலெக்டர் கரண்ட் பை இன்புட் கரண்ட் போடுவீங்க. இது 5 × 10⁻³ பை 40 × 10⁻⁶. இது கேன்சல் பண்ணி பாருங்க 125 அப்படின்னு வரும். அவ்வளோதாங்க டிரான்சிஸ்டர்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.